கல்ஃப் இன்சைட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது சவுதியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். அதாவது இனிமேல் விபிஎன் இல்லாமல், அதாவது விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணாமலேயே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் இதெல்லாம் பேச முடியும். அதே மாதிரி நியூஸில் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 33,000 ரியால் ஒரு பெண் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க இழப்பீடு பெற்றிருக்கிறாங்க. அது என்ன காரணத்திற்காக வேண்டி அந்த இழப்பீடு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த சவுதிசேஷனை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் 288,000 சவுதி யூத் இன் 3 months. ஒரு கடந்த 3 மாதங்களில் மட்டும் 2,88,000 சவுதி சிட்டிசனை வேலைக்கு அமர்த்திருக்கிறாங்க. ஸோ அப்போ 2,88,000 நபர்கள் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த இடத்துலலாம் இருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் இந்தியா, பாகிஸ்தான் ஆளுங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலைன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2,88,000 2,88,000 ஒர்க்கர்ஸ்க்கு இங்கே இப்போ வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லுறது பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் என்ன தான் புதிய புதிய ஒப்பந்தங்கள், நிறுவனங்கள் சவுதியில் வந்தாலும், கம்பெனிகள், ப்ராஜெக்ட்டுகள் வந்தாலும், ஒரு பக்கத்து ஆள்களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்து ஆள்களை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா the Saudi Promotion Manpower Fund HADAF has helped to employ 2,88,000 Saudi youth in private companies and institutions by the end of the third quarter of 2023. ஸோ 2023ஆம் ஆண்டினுடைய 3ஆம் கால் பகுதியில் பார்த்திங்கன்னா 2,88,000 வேலையாட்கள் சவுதிசேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. The report said that the growth rate was 3.5% higher than the third quarter of the 2022. ஸோ 2022 3ஆம் கால் பகுதியை ஒப்பிடும்போது இது ஒரு 3.5% அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நியூஸு. இதை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நியூஸில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பன்சேஷன் ஃபார் டேமேஜ் த வெஹிக்கிள் காஸ்ட் பை பாட் ஹோல்ஸ் ஆன் த ரோடு. ரோட்டில் நிறைய பள்ளங்கள், மேடு பள்ளங்கள் இருந்திருக்குது. ஸோ இதனால் அவங்க ஒரு பெண் கார் ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த கார் ஃபால் டவுன் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாட்டு ஹோலுக்கு யார் காரணம், என்ன ஏது, ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்லேயோ இல்லை அந்த நிறுவனத்துலேயோ இந்த மாதிரி உங்களுடைய ரோடு சரியில்லாமல் இருந்திருக்கு, அதனால் என்னுடைய வாகனம் கீழே டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கு நீங்கள் எனக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திட்ட கேட்டிருக்கு. அது நிறுவனம் அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க டிபார்ட்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோர்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது டிபார்ட்மெண்ட் கோர்ட்டும் பெண்ணுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு அளிச்சிருக்குது. ஸோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிறுவனம் மறுபடியும் மேல்முறையீடு செய்து மேல்முறையீட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு தான் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால கம்பன்சேஷனை நீங்கள் 33,000 ரியால் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு த நியூஸ் பேப்பர் 24, த டிபார்ட்மெண்டல் கோர்ட் ஆர்டர் த கான்ட்ராக்டர் கம்பெனி டு பே 33,000 ரியால்ஸ் டு த உமன் ஃபார் த லாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் that fell into the pit. While crossing the road, the woman's car suddenly fell into the pit, which damaged her car. The woman approached the court against the contractor company, which received a compensation decision. The company went to appellate court against the decision of the departmental court. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை மீறி அவங்க அப்ளியேட், அதாவது மேல்முறையீட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க டிவிஷனல் கோர்ட் டிவிஷனல் கோர்ட்டில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோ அதே தான் நாங்கள் இங்கேயும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ ஹவ் டு பே த கம்பன்சேஷன் சொல்லி கொடுத்துட்டு கம்பன்சேஷன் வாங்கியிருக்குது. ஸோ இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாராலும் இதை வாங்க முடியாது. ஸோ அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட் நிறுவனத்தில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபெசிலிட்டிஸ், ரோடு ஃபெசிலிட்டிஸு, அதே மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிகள், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே சவுதியினுடைய லா பிரகாரம் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் எது ஒன்று குறையாக இருந்தாலும் ஸோ சவுதி லா பிரகாரம் அது அகென்ஸ்ட் த வயலேஷன் தான். அதுக்குண்டான கம்பன்சேஷன் கம்பெனி நிறுவனம் ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நியூஸில் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இனி வாட்ஸ்அப் இல்லாமல், அதாவது விபிஎன் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கால் செய்ய முடியும்.
ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லா வலைத்தளங்கள்லையும், அதாவது ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்னும் சில யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஹிந்தி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இனிமேல் விபிஎன் போட தேவையில்ல, டேரெக்டாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சவுதியிலேருந்து இந்தியாவுக்கும் அல்லது இந்தியாவிலேருந்து சவுதிக்கோ வந்து நீங்கள் வந்து வீடியோ கால், ஆடியோ கால் பேசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது உண்மை தான், அது பொய் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்கும் வரல. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நான் வந்து அனலைஸ் பண்ணது வச்சு சொல்கிறேன். எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். சாம்சங் டு சாம்சங் வாட்ஸ்அப்பை வந்து கால் பண்ண முடியலை. சாம்சங் ஒரு மொபைலும், நீங்கள் கால் பண்ணக்கூடிய இன்னொருத்தர் வந்து அவரும் சாம்சங் மொபைல் வச்சுருந்தாருன்னு சொன்னாக்கா, அவருக்கு வந்து ஆடியோ காலோ அல்லது வீடியோ காலோ போக மாட்டேங்குது, கட் ஆகிடுது. இதே வந்து ஒரு சாம்சங்லேருந்து ஒரு ஐஃபோனுக்கோ அல்லது சாம்சங்லேருந்து மற்ற ஹுவாய், ஒன் ப்ளஸ், ரெட்மி இது போன்ற மொபைல்களுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணும்போது வீடியோ காலாக இருக்கட்டும், ஆடியோ காலாக இருக்கட்டும் நல்லபடியாக வந்து நல்லா தெளிவாகவே வந்து கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி சாம்சங் டு சாம்சங்காக அடிச்சு பாருங்கள், சாம்சங் டு அதர் மொபைல்ஸ்க்கும் அடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ கால் வந்து எந்த விதமான தடையுமின்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, சவுதியில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சவுதியில் உள்ளவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோதான் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.